முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளை 4 வண்ணங்களாக பிரித்து அந்த தொகுதி நிர்வாகிகளுடன் நேரடி ஆலோசனையில் இறங்கியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் திமுக கடந்த ஆண்டில் இருந்தே தேர்தலுக்கான அடிப்பட்ட பணிகளை தொடங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மதுரை பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்தபடி உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்வை கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி தொகுதி வாரிய நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து நேரடியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக 234 தொகுதிகளை சிவப்பு, ஆரஞ்சு, இளம் பச்சை, அடர் பச்சை என 4 வண்ணங்களாக பிரித்து அந்த தொகுதி நிர்வாகிகளுடன் நேரடி ஆலோசனையில் இறங்கியுள்ளார். சிவப்பு நிற தொகுதிகள் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி, உட்கட்சி பிரச்சினை அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதி என்றும், ஆரஞ்சு கடுமையான போட்டி உள்ள தொகுதி, கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டிய தொகுதி என்றும், இளம் பச்சை வெற்றி பெறும் தொகுதி என்றும், அடர் பச்சை திமுக வெற்றி பெறும் தொகுதி என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது.